இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற தெய்வம் அன்னை காஞ்சி காமாட்சி. இந்த பெயரை கேட்டவுடனேயே நமக்கெல்லாம் ஒரு பரவச உணர்வானது மேலோங்குகிறது. அந்த அளவுக்கு அன்னை காமாட்சியாகப்பட்டவள் விளங்கி வருகிறாள். இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற அனைவருக்கும் பிரத்யக்ஷமான தெய்வம் என்று சொன்னால் தாயார். தாயாரின் பெருமையை நாம் அனைவரும் உணர்ந்திருக்கிறோம். நமக்கு அன்னை இருப்பது போல அகில உலகத்து உயிர்களுக்கும் அன்னை. அவள்தான் ஜெகதாம்பிகை. அவள்தான் அன்னை காமாட்சி. பாரத மாதா, தாய்நாடு என்றெல்லாம் சொல்கிறோம். நாட்டை தாய்க்கு சமமாக பார்க்கிறோம். நாம் பேசுகிற மொழியை தாய்க்கு சமமாகச் சொல்கிறோம். தாய்மொழி என்கிறோம். தகப்பனார் நாடு, தகப்பனார் மொழி என்றெல்லாம் சொல்வதில்லை. அப்பா என்னதான் பாடமெல்லாம் சொல்லிக் கொடுத்தால் குழந்தையை தாயார் எப்படி காப்பாற்றுவாளோ அப்படியே இந்த அம்மா உலகத்தில் இருக்கிற குழந்தைகள் அனைத்தையும் காப்பாற்றுகிறாள். அவை பாதுகாப்பாக இருக்க காஞ்சி எனப்படும் ஒட்டியானத்தை அவள் போட்டுக்கொள்கிறாள். பிரதானம் காஞ்சி. காஞ்சி என்றால் இடுப்பில் அணிகிற ஒட்டியானம். சிறப்பு உண்டு. 7 மோட்சபுரி திருத்தலங்களுள் காஞ்சிபுரமும் ஒன்று. ஏனைய 6 திருத்தலங்கள் காசி, துவாரகா, உஜ்ஜயினி, அயோத்தி, மதுரா, ஹரித்வார். அட்சர சக்தியின் 51 பீடங்களுள் இது அம்பிகையின் நாபி விழுந்த இடம். எனவே இது நாபிஸ்தலம். இங்குதான் அன்னை காமாட்சி குடிகொண்டுள்ளார். காமாட்சி என்ற திருநாமத்திற்கு பல விளக்கங்கள் உண்டு. க என்கிற எழுத்து பிரம்மனையும், அ என்கிற எழுத்து சிவனையும், ம என்கிற எழுத்து மகாவிஷ்ணுவையும் குறிக்கிறது. இம்மூவரையும் தன் கண்களில் இருந்து உண்டாக்கியதால் அம்பிகையை காமாட்சி என்பர். இன்னொரு விளக்கமும் உண்டு. கா என்றால் சரஸ்வதி, மா என்றால் லட்சுமி, அட்சி என்பது கண்ணாக உடையவள். ஆக சரஸ்வதி தேவியையும் லக்ஷ்மி தேவியையும் தன் 2 கண்களாக உடையவளே காமாட்சி. கல்வி தரும் சரஸ்வதியையும் செல்வம் தரும் லக்ஷ்மியையும் தனக்குள்ளே கொண்டவளாக இந்த காமாட்சி விளங்குகிறாள். அகிலங்கள் அனைத்திலும் அருளாட்சி செய்யும் நாயகியாகத் திகழ்ந்து தன் அருட்கருணை பொங்கும் திருவிழி பார்வையினால் தன்னை நாடி வந்து துதித்துத் தொழுகின்ற
அடியார்களின் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி அருள்பவள் அன்னை காமாட்சி. காம என்றால் அன்பு, கருணை. அட்சை என்றால் கண் என்று பார்த்தோம். அதாவது காமாட்சி என்றால் கருணையும் அன்பும் நிறைந்த கண்களை உடையவள் என்று பொருள். இதனாலேயே இந்த அன்னையை ஒருமுறை தரிசித்துவிட்டால் இந்த அன்னையாகப்பட்டவள் தன் திருச்சந்நிதிக்கு மீண்டும் மீண்டும் அந்த பக்தர்களை அழைக்கிறாள். அன்னை காமாட்சி காஞ்சியிலே குடிகொண்டது எப்படி? அந்த புராணக் கதையை பார்ப்போமா? முன்னொரு காலத்தில் பத்தகாசுரன் என்கிற அசுரன் வாழ்ந்து வந்தான். அவன் மிக கடுமையான தவங்களை மேற்கொண்டு பிரம்மதேவனிடம் இருந்து அரிய பல வரங்களைப் பெற்றிருந்தான். அந்த வரங்கள் அளித்த சக்தியாலும் ஆணவத்தாலும் அவன் மூவுலகங்களையும் கைப்பற்றி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பலவிதமான இன்னல்களை உண்டாக்கி வந்தான். அசுரன் என்று சொன்னாலே தேவர்களுக்கு இடையூறுகளை கொடுப்பவன். பந்தகாசுரனின் கொடுமைகள் நாள்தோறும் அதிகமாகி வந்ததால் அதிகம் துன்புற்ற தேவர்களும் முனிவர்களும் திணறிப் போனார்கள். இவனிடம் இருந்து எப்படி தப்பிப்பது என்று கூடிப் பேசினார்கள். சிவபெருமானிடம் சென்றார்கள். இதுநாள் வரை தங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தைச் சொல்லி சர்வேஸ்வரனிடம் முறையிட்டார்கள். இறைவனுக்குத் தெரியாதா அந்த பந்தகாசுரன் எப்போது அழிய வேண்டும் என்று? முனிவர்களையும் தேவர்களையும் பார்த்த சர்வேஸ்வரன் அந்த அசுரனை அழிக்கும் ஆற்றல் அன்னை பராசக்தி தேவிக்கு மட்டுமே உள்ளது என்று கூறி அவர்களை தேவியிடம் அனுப்பி வைத்தார். அந்த வேளையில் அன்னை பராசக்தி தேவி காமக்கோட்டம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் கிளிவடிவம் கொண்டு ஒரு செண்பக மரத்தில் அமர்ந்து சிவபெருமானை குறித்து தவம் செய்து கொண்டிருந்தாள். அன்னை அமர்ந்திருக்கின்ற இடத்திற்கு தேவர்கள் வந்தார்கள். கிளி வடிவத்தில் காணப்படுகிற அன்னையை வணங்கி வழிபட்டு தங்கள் துயரங்களைச் சொன்னார்கள். சர்வேஸ்வரனிடம் போனோம். அந்த ஈஸ்வரனே எங்களை உங்களிடம் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். எங்களது துன்பங்கள் அகல வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்தார்கள். அவர்களின் துன்பத்தைக் கண்டு மனம் இறங்கிய அன்னை பந்தகாசுரனை கொன்று அவர்களின் துயரத்தை தீர்ப்பதாக உறுதியளித்தாள். தாயை சரண் புகுந்தால் எல்லாவற்றையும் நமக்கு அருளிவிடுவாள். அதேபோல அன்னையும் அருளினாள். அந்த நேரத்திலே பந்தகாசுரன் கையலாயத்திலே ஒரு இருண்ட குகையினுள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதை அறிந்தாள் தேவி. அவனை கொல்ல அதுவே தருணம் என்று முடிவு செய்த அன்னை 18 கரங்களில் 18 வகையான ஆயுதங்களை தாங்கி ஒரு சுரூபம் எடுத்தாள். அன்னையின் அந்த சுரூபம் மிக உக்கிரமாக காணப்பட்டது. அன்னையின் விழிகளில் எழும்பிய கோபமானது தேவர்களையே சுட்டெரித்தது. பந்தகாசுரனின் கழுத்தில் ஒரு பாதத்தையும் மார்பில் ஒரு பாதத்தையும் வைத்து அவனது தலையை அறுத்தாள். ஒரு கையில் தூக்கி பிடித்தபடி காஞ்சிபுரம் வந்தடைந்தாள். உக்கிர கோப ரூபத்தில் வந்த அன்னையைக் கண்ட தேவர்களும் முனிவர்களும் பயத்தில் நடுங்கினர். சிலர் மயங்கியும் வீழ்ந்தனர். அவர்களின் பயத்தை போக்க விரும்பிய அன்னை உடனே அழகிய பட்டாடை அணிந்த சிறு பெண்ணின் உருவத்தில் புன்னகை தவழும் முகத்துடன் அவர்களுக்கு காட்சியளித்தாள். அந்த தரிசனம் கண்டு மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்த தேவர்களும் முனிவர்களும் அன்னையை பலவாறு போற்றி புகழ்ந்து மகிழ்ந்தார்கள். அப்போது பராசக்தி தேவி தேவர்களை பார்த்து,
அந்த இடத்திலே ஒரு பள்ளம் தோண்டுமாறு உத்தரவிட்டாள். அதாவது இறந்த பந்தகாசுரனை அந்த பள்ளத்தில் இட்டு புதைத்த இடத்தில் ஒரு வெற்றி தூணை நிறுவுமாறும் கூறினாள். அன்னையின் கட்டளைப்படி தேவர்கள் அந்த இடத்தில் ஒரு பள்ளம் தோண்டினார்கள். அந்த பள்ளத்திலேதான் பந்தகாசுரனை புதைத்தார்கள். அப்படி புதைக்கின்ற போது அந்த இடத்தில் மறைந்திருந்த மல்லகன் என்கிற கொடிய அரக்கனையும் அன்னை அழித்தாள். அதன்பின் அன்னை கட்டளையிட்டபடி பந்தகாசுரனை புதைத்த இடத்திற்கு அருகே 24 தூண்களை நிறுவி காயத்ரி மண்டபம் அமைக்கப்பட்டது. அந்த மண்டபத்தினுள்ளே அழகிய பீடம் அமைத்து அன்னையின் உருவம் ஒன்றை செய்து வைத்து வணங்கினார்கள். பின்னர் கதவை மூடிவிட்டு வெளியே வந்து அன்னையை துதித்துக் கொண்டிருந்தார்கள். மறுநாள் அதிகாலை வேளை சூரிய பகவான் உதயமாகியிருந்தான். அந்த நேரத்திலே மிகுந்த பயபக்தியுடன் தேவர்கள் கதவை திறந்தார்கள். என்னே ஆச்சரியம்! அங்கே அவர்கள் கண்ட அற்புதமான காட்சியானது மெய்சிலிர்க்க வைத்தது. மகிழ்ந்து நின்றார்கள். அந்த மண்டபத்தின் நடுவே அவர்கள் நிறுவிய விக்கிரக உருவத்திற்கு பதிலாக அன்னை காமாட்சி தேவியே அழகிய திருக்கோலத்தில் திருக்காட்சி கொடுத்தாள். அந்த நன்னாள் ஸ்வயம்பு மனுவந்திரத்தில் கிருதயுகத்தில் ஸ்ரீமுக வருஷம் பங்குனி மாதம் கிருஷ்ணபட்சத்தில் பிரதமை திதியும் பூர நட்சத்திரமும் கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை தினமாகும். எல்லையில்லா கருணை வடிவம் கொண்ட ராஜராஜேஸ்வரியாக அன்னை காமாட்சி திருக்காட்சி அளித்தாள். அந்த காயத்ரி மண்டபத்தின் நடுவில் அன்னை தென்கிழக்காக 4 திருக்கரங்களுடன் பத்மாசன கோலத்தில் காட்சியளித்தாள். அவளது 4 திருக்கரங்களில் பாசம், அங்குசம், மலர் அம்பு, கரும்புவில் போன்றவை காணப்பட்டன. அன்னையின் அழகையும் கருணையையும் கண்டு பக்தி பரவசமாகி மகிழ்ந்த தேவர்களும் முனிவர்களும் அன்னையை நோக்கி அங்கேயே அமர்ந்து உலகம் வாழ அருள் புரியுமாறு வேண்டிக் கொண்டார்கள். அவர்களின் பிரார்த்தனைக்கு இறங்கி காமாட்சி அன்னை 24 தூண்களால் ஆன அந்த காயத்ரி மண்டபத்தின் மத்தியில் அழகிய பீடத்தில் அமர்ந்து அருளாட்சி செய்து வருகின்றாள். தற்போது அன்னை காமாட்சி திருக்கோயில் காஞ்சிபுரத்தின் மைய பகுதியில் 5 நிலைகளைக் கொண்ட அழகிய ராஜகோபுரத்துடன் கண்களையும் உள்ளத்தையும் பக்தி பரவசமாக்கும் ஓர் அழகிய கம்பீரமான ஆலயமாக எழுந்து நிற்கின்றது. அன்னை காமாட்சி இந்த திருக்கோயிலில் ஸ்தூலம், சூட்சுமம், காரணம் எனும் மூவகை வடிவிலும் அமைந்து அருள் புரிகின்றாள். காமகோடி காமாட்சி இது ஸ்தூல வடிவம் மூல விக்கிரக உருவில். அஞ்சன காமாட்சி அரூபலட்சுமி இது சூட்சும வடிவம். காமகோடி பீடம் எனப்படும் ஸ்ரீ சக்கரம் இது காரண வடிவம். காஞ்சிபுரம் திருத்தலத்தில் உள்ள எல்லா சிவாலயங்களுக்கும் இந்த காமாட்சி அம்பாளே மூலவர் அம்பாளாக விளங்குகின்றாள். இதனால் காஞ்சிபுரத்தில் உள்ள சிவாலயங்களில் அம்பாளுக்கு தனி சந்நிதிகள் கிடையாது.
அன்னை காமாட்சி ஆலயத்தில் வடதிசை நோக்கியவாறு அரூப லட்சுமியாகிய அஞ்சன காமாட்சி அருள் தருகின்றாள். இது அன்னையின் சூட்சும வடிவம். இந்த அன்னைக்கு வடிவம் கிடையாது. ஆனால் இவளது மேனியில் தடவப்படும் அர்ச்சனை குங்குமத்தின் மகிமையால் இவள் ஒரு அழகிய வடிவத்தை பெறுகின்றாள். இந்த அஞ்சன காமாட்சி தவம் புரியும் கோலத்தில் காட்சி தருகின்றாள். என்ற நடராஜ பெருமான் ஆலயத்திற்கு நாம் சென்றால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை சிவலிங்க சுரூபங்களையும் தரிசித்த ஒரு பலன் நமக்கு கிடைத்துவிடும். அதுபோல காஞ்சியில் இந்த காமாட்சி அன்னையை தரிசித்தால் உலகத்தில் இருக்கிற அத்தனை அம்பாள் சந்நிதிகளையும் தரிசித்த ஒரு பலனானது நமக்கு கிடைத்துவிடும். அன்னை காமாட்சியின் சிறப்புகளை அத்தனை சுலபத்தில் சொல்லிவிட முடியாது. காமத்தின் கடவுள் என்று பெயர் பெறும் மன்மதன் கரும்பும் மலர் பானமும் வைத்திருப்பான். காமாட்சி அம்பாள் இந்த மலர் அம்பு மற்றும் கரும்பு ஆகியவற்றை வைத்துக்கொண்டு பக்தர்களை துன்பம் செய்யக்கூடாது என்று மன்மதனிடம் கூறி அதை கைப்பற்றி தன்வசம் வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று நடமாடும் தெய்வம் காஞ்சி மகாபெரியவர் கூறியிருக்கிறார். இப்போது ஆலயத்தில் நாம் தரிசிக்கின்ற காமாட்சி மூலவர் விக்கிரகத்தை வடித்தவர், இந்த வடிவத்தை பிரதிஷ்டை செய்தவர் துர்வாச முனிவர். அம்மனின் எதிரில் உள்ள ஸ்ரீசக்கரம் ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. காஞ்சியில் ஒரு காலத்தில் காமாட்சியம்மன் மிகுந்த ருத்ரம் கொண்டவளாக விளங்கினாளாம். ஆகையால் இந்த சக்கரத்தை பிரதிஷ்டை செய்து அம்மனின் உக்கிர சக்தியை அருள் சக்தியாக மாற்றினாராம் ஆதிசங்கரர். இந்த அம்மனுக்கு மலர் மாலை அணிவித்து வழிபடுவது வெகு சிறப்பு. அதிலும் அல்லி மலர்களால் ஆன மாலையை விசேஷமாக கருதுகிறார்கள். அல்லிமலர் மாலை சில இடங்களில் மட்டும்தான் பார்க்க முடியும். அன்னை காமாட்சிக்கு எதிரே உள்ள தொட்டி போல் காணப்படும் இந்த ஸ்ரீசக்கரத்தின் அமைப்பில் வசினி தேவி, காமேசி தேவி, மோதினி தேவி, விமலாதேவி, அருணாதேவி, ஜெயினி தேவி, சர்வேஸ்வரி, கௌலினி தேவி என்னும் 8 தேவியர்களை தரிசிக்கலாம். இவர்கள்தான் லலிதா சகஸ்ரநாமத்தை இயற்றியவர்கள். அயோத்தியின் தசரத சக்கரவர்த்தி இந்த திருக்கோவிலில் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார். இது மார்க்கண்டேய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கோயிலின் உள்ளே பிரகாரங்களும் தெப்பக்குளமும் 100 கால் மண்டபமும் அமைந்துள்ளன. இந்த திருக்கோயில் 5 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. வெளிப்பிரகாரத்திலிருந்து தங்கம் வேய்ந்த கோபுர விமானத்தினை கண்டு தரிசிக்கலாம். ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் உற்சவ விழாக்கள் மிக சிறப்பாக நடந்தேறும். இவற்றுள் தேர் திருவிழாவும் தெப்பக்குள உற்சவமும் மிகவும் சிறப்புடையது. அந்த அளவுக்கு இந்த ஆலயத்தின் திருக்குளத்தை பார்த்தால் நம்மால் நகர முடியாது. அந்த தரிசனத்திலேயே நம்மை மறந்து அந்த திருக்குளத்தின் அருகிலேயே நின்றிருப்போம். சமீபத்தில் நடந்த கும்பாபிஷேகத்திற்கு பிறகு இந்த ஆலயத்தில் பல திருப்பணிகள் நடத்தப்பட்டுள்ளன. இன்றைக்கு காமாட்சி ஆலயத்தினுள் செல்பவர்கள் அந்த ஆலயத்தை விட்டு நகர முடியாமல் அந்த அன்னையே தன்வசம் ஈர்த்திருப்பாள். அன்னைக்கு நடக்கின்ற திருவிழாக்கள் அநேகம். நவராத்திரி, ஆடி மற்றும் ஐப்பசி பூசம், சங்கர ஜெயந்தி மற்றும் வைகாசி மாதத்தில் நடக்கிற வசந்த உற்சவம் ஆகியவை மிகவும் புகழ் பெற்றவை. குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை வரவேண்டும் என்று விரும்புகிறவர்கள்
இந்த அன்னையை தரிசித்து அவள் அருள் பெறலாம். இன்றைக்கு பல குடும்பங்களிலும் நாம் பார்க்கிற ஒரு பிரச்சனை, அதாவது மன ஒற்றுமை இல்லாமல் காணப்படுவது. அத்தகைய மன ஒற்றுமை இல்லாமல் காணப்படுகிற தம்பதியர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்திருந்து அன்னை காமாட்சியை தரிசித்தால் தம்பதியர்களுக்குள் அந்யோன்யம் மேலோங்கும், அவர்களுக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்கும். வேற்றுமை மறந்து ஒற்றுமை வரவேண்டுமானால் இந்த அன்னையை தரிசிக்கலாம். இந்த காலகட்டத்திலே மனிதர்களுக்குள் இருக்கின்ற பிரிவினைகளை அகற்றுகிற அன்னையாக இந்த காமாட்சி தரிசனம் தருகிறாள். நடமாடும் தெய்வம் காஞ்சி மகாபெரியவர் தன்னை தரிசிக்க வருகிற இதுபோன்ற தம்பதியர்களை, அதாவது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் காணப்படுவது, விவாகரத்தை எதிர்நோக்கியிருப்பது போன்ற பிரச்சனைகளோடு வருபவர்களை மகாபெரியவர் என்ன சொல்வார் தெரியுமா? எல்லாரும் போய் காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ என்று மட்டும் சொல்லுவார். அந்த அன்னையின் தரிசனம் அவர்கள் மனதில் ஆனந்த அலைகளை ஏற்படுத்தி மீண்டும் தாம்பத்தியமானது சிறக்க ஆரம்பிக்குமாம். அந்த வகையில் குடும்பத்தை இணைக்கிற, குடும்பத்தில் பாசத்தை மேலோங்கச் செய்கிற அன்னையாக காமாட்சி இன்றைக்கு காணப்படுகிறாள். இந்த காமாட்சியம்மன் ஆலயத்திலே தரிசிக்க வேண்டிய ஏனைய 2 திருச்சந்நிதிகள் ஆதிசங்கரர், அன்னபூரணி. இந்த ஆலயத்தை தரிசித்தால் எந்த ஒரு காலத்திலும் உணவிற்கு ஒரு பஞ்சமே நமது வாழ்க்கையில் வராதாம். இந்த ஆலயம் இந்த அளவுக்கு பிரபலமாக விளங்குவதற்கு காரணம் மகான் ஆதிசங்கரர். அந்த மகானையும் ஆலயத்திற்கு வருகின்ற அன்பர்கள் அவசியம் தரிசிக்க வேண்டும். ஆலயத்தின் தலவிருட்சம் சண்பகம், தீர்த்தம் பஞ்சகங்கை. தினமும் அதிகாலை 5 மணி முதல் மதியம் 12:30 வரையிலும், மாலை 4 முதல் 9 மணி வரையிலும் ஆலயத்தின் நடை திறந்திருக்கும். இந்த அன்னைக்கு பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் என்னவெல்லாம் நேர்த்திக்கடன் செலுத்தலாம்? புடவை சாற்றி வழிபடலாம், அன்னதானம் கொடுக்கலாம், அபிஷேக ஆராதனைகள் நடத்தி ஆனந்திக்கலாம். காஞ்சி மாநகரத்தின் அடையாளம் அன்னை காஞ்சி காமாட்சி. மதுரை மீனாட்சியைப் போல் ஏகபோக ராணியாக ஆட்சி செலுத்துகிறாள். அசுரனை அழித்த அன்னை இவள். அவனை தன் காலடியின் கீழே போட்டு அதற்கு மேல் திருச்சந்நிதி கொண்டுள்ளாள். அடிப்பவளும் அவளே, அரவணைப்பவளும் அவளே. தெய்வங்கள் நமக்கு அருள் புரிவதற்குத்தான், இருளை ஏற்படுத்த அல்ல. புரிந்து கொண்டால் புண்ணியம் சேர்க்கலாம். அன்னையை வணங்குவோம், அருள் பெறுவோம்.